பெரிய டைட்டானிக் கப்பல் உருவாக்கலாம், ட்ரோன் உருவாக்கலாம், பெரிய பெரிய எந்திரங்கள் உருவாக்கலாம், மிலிட்ரியை உருவாக்கலாம், எல்லாமே செய்யலாம், சாத்தியம். ரோபாட் உருவாக்கலாம், சூப்பரான ரோபோட், மனிதன் அந்த மாதிரி ரோபாட்லாம் உருவாக்கலாம். ஆனால் ஒரு சிலதெல்லாம் உருவாக்க முடியாது, இயற்கை கொடுத்தது நமக்கு. கனிம வளம், இதை பற்றி தான் சொல்கிறேன். கனிம வளம் நம்ம நாட்டில் அவ்வளோத்தரம் கொட்டி கிடக்குது. எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. 30 வருஷத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இருக்கிற ஒரு கனிம வளத்தை விடலை. மணலை திருடிட்டாங்க, கல்லை திருடிட்டாங்க, கல் குவாரிகள், ஏகப்பட்ட கல் குவாரிகளை திருடிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்காங்க. இவ்வளோதான் எடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கும், அந்த அளவுக்கு மீறி எடுத்திருக்கிறாங்க. அனுமதி இல்லாத எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆள் இல்லை, இது ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அதிகாரிக்கு இருக்க போலீஸ் துறை, எல்லா துறையிலும் இதை எடுத்திருக்கிறாங்க. ஒருத்தவங்க மட்டும் இது ஈடுபட்டது கிடையாது. டிவிக்கு ஆட்சி ஏற்ற உடனே பிரபு அவர்கள் கனிம வளத்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சி இரவோட இரவா எல்லாத்தையும் மூடுறாரு. அது தேவைக்கு அதிகமான எடுக்கிற கல்குவாரியில் மூடுறாரு. ஆனால் இது 30 வருஷமாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கல்குவாரிகள், நம்ம கனிம வளம் அவ்வளோ தூரம் அதான் அழிச்சிட்டிங்க. திரும்ப கிடைக்காது. ஒரு மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? முடியாது.